ஆகி ஓவர் ஹீட் ஓஹெச்னு காமிக்கும். இன்னும் கூட ஹீட்டாக இருக்குது, வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அது வந்து 180 170 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதிகம் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேன் ஓவர் ஹீட் ஆகிட்டு ஃபேன் ஓடிட்டே இருக்கும். எர்த்திங் கரெக்டாக பண்ணணும். ஸ்டெபிலைசர் ஃபார் ஏர் கண்டிஷனர் ஈகார்ட் லாஜிஸ்டிக்ஸில் தான் வருது. நான் ஓப்பன் பண்ணால் ஹோலோகிராம் போய்டுன்னு நினைக்கிறேன். மடங்கி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ஏசியோட ஸ்டெபிலைசர் நேற்று நைட்டில் இருந்து ஒர்க் ஆகலை. ஏதோ ஃபேன் வந்து ஓடிட்டே இருந்துச்சு, கூலிங் ஆகி ஓவர் ஹீட் ஓஹெச்னு காமிக்கும். ஓவர் ஹீட்டுன்னு சொல்லி காமிக்கும் இதில். ஸோ ஒரு 4-5 மாதமாக ஓவர் ஹீட்னு காமிச்சிது. இப்போ நேற்றுலேருந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு மல்டிமீட்டரு அதெல்லாம் வச்சு தான் பார்க்கணும். பட் நம்ம வந்து ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கா, இல்லைன்னா வந்து ஏதாவது போர்டு புகஞ்சிருக்கா, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் பார்த்துட்டு புதுசு வாங்குறதா என்னன்னு சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா சர்வீஸுக்கு ஆள் கூப்பிட்றேன்னா கூப்பிட்றேன். ஸோ வீக்வாட் கம்பெனியோடது என்ன பிரச்சனை, எல்லாம் ஒழுங்காக இருக்கா மாதிரி தான் இருக்கு. இன்னும் கூட ஹீட்டாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரு இன்னும் கூட ஹீட்டாக இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணியே இருக்குனால டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மரில் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இன்புட் உள்ளே போய் அவுட்புட் வந்தால் தான் இந்த மாதிரி ஹீட் ஆகும். ஸோ காயிலெலாம் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. காயில் ஹீட்டாக இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மரும் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்? ஸோ 230 வோல்ட் வந்து இந்த கேபிள் வழியாக உள்ளே வருது. அது டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேனுக்கெல்லாம் போயிட்டு வெளியே வரும்போது ரிலே ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. அதாவது 270 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அது வந்து 180 170 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதிகம் பண்ணி கொடுக்கும். இதுக்கு தான் வந்து இந்த மூணு சுவிட்சு. இந்த 3 சுவிட்சில் வந்து மேலே கீழே அந்த சுவிட்ச் மூவ் ஆகிறத பொறுத்து இந்த காயிலோட கவுண்டிங் மாறும். ஸோ வந்து நடுவில் இருந்து எடுப்போம், இங்கேருந்து எடுத்தால் ஒரு வோல்டேஜ் வரும், இங்கேருந்து எடுத்தால் ஒரு வோல்டேஜ் வரும், இங்கே நடுவில் இருந்து எடுத்தால் ஒரு வோல்டேஜ் வரும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ரொம்ப கம்மியான வோல்டேஜ் வந்துன்னா அதிகமான காயில் வழியாக அவுட்புட் எடுப்போம். ஸோ 240 வந்துடும், 230 வந்துடும். இப்போ ஒருவேளை அதிகமாக 270 வோல்ட் வருதுன்னா அப்போ வந்து இந்த சுவிட்சு கண்ட்ரோல் பண்ணுறது மூலம் இங்கே நிறைய வயர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ கம்மியான காயில்ஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நடுவில் இருந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்பொழுது 270ன்றது 230 வோல்ட் வர மறுபடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டெபிலைசர். ஸோ எப்பவும் போல் 230 வோல்ட் வந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற சுவிட்ச் ஒர்க் ஆகும். எப்போவுமே வந்து 230 வோல்ட் வந்துச்சுன்னா வந்துட்டு ஃபுல் காயிலையும் யூஸ் பண்ணுவோம். அதிக வோல்டேஜ் வரும்போது முக்கால்வாசி காயிலை மட்டும் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப கம்மியான இது வரும்பொழுது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, என்ன பிரச்சனை இல்லை. ஸோ ஏசியோட ஸ்டெபிலைசர் வந்து ரிப்பேர் ஆகிருந்துச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட 2 இயர் வாரண்டின்னு நினைக்கிறேன். இப்போ 5 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. 5 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. 5.25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு புதுசே வாங்கிட்டோம். ஏன்னா வந்து அது கிராஜுவலாக தான் ரிப்பேர் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேன் ஓவர் ஹீட் ஆகிட்டு ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் ஹீட்டிங் அதிகமாக ஆரம்பிச்சு கடைசியில் வந்து ஜஸ்ட் ஒன்லி ஓவர் ஹீட் மட்டுமே ஆக ஆரம்பிச்சிச்சு. மேபி அது டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால்
ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ இந்த தடவை வந்து ஒரு 10 வோல்டேஜ் வந்து அதிகமாக வந்தால் தாங்குற மாதிரி வாங்கியிருக்கோம். சாட் ஜிபிடியில் போட்டு பார்த்தோம். ஸோ 270 இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ 280 வோல்டேஜ் வரைக்கும் கவர் ஆகும். 170லேருந்து 280 வோல்டேஜ் வரைக்கும் கவர் ஆகும். ஸோ அது வந்து தெர்மோகோல்லாம் வச்சு பாக்ஸ்குள்ளே வச்சு கரெக்டாக பேக் பண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சு வந்துருச்சு. ஸோ இதை கழட்டிட்டு இந்த இடத்துல கொடுக்க வேண்டியதான். NEL லைன் எர்த்து நியூட்ரல், அதில் கனெக்ஷன் கொடுத்தா முடிஞ்சது. இப்போ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ரொம்ப சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போல். 5 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போவும் வித்தியாசம் இருக்குது. V-Guard V400 சுப்ரீம்னா ஒரு 10 வோல்டேஜ் அதிகமாக இது பண்ணும். ஆனால் இதில் வந்து என்ன விஷயம் இல்லைன்னா வந்துட்டு அந்த இதில் வந்து டிஸ்பிளே இருந்துச்சு. டிஸ்பிளேல 240 வோல்ட், 238 வோல்ட், 229 வோல்ட்னு காமிக்கும் ஒரு டிஸ்பிளே இருந்துச்சு. ஸோ அந்த டிஸ்பிளே இதில் காணும். ஆனால் ரேட்டு கம்மி தான். 2120 119. ஸோ கெப்பாசிட்டி 12 ஆம்பியர். மாடல் வந்து V400 சுப்ரீம். ஒர்க்கிங் ரேஞ்ச் வந்து 170 வோல்ட் ஏசியிலேருந்து 280 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸு. கேலிப்ரேஷன் அக்யூரசி +or-2.5%. அதாவது 230ன்றது முன்ன பின்ன கேலிப்ரேஷன், அதாவது எப்போ அந்த ரிலே ஸ்விட்ச் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து அந்த ப்ளக்கு பெரிய ப்ளக்கில் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி பெரிய ப்ளக்கில் வந்து எர்த்து இருக்கணும். ஆனால் எர்த்தெல்லாம் இல்லை. இந்த வீட்டில் வந்து எர்த்தெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கல. இந்த ப்ளக்லேயே பார்த்தீங்கன்னா எர்த்து பின் சும்மா செவுத்தில் முட்டிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி தான் கொடுத்துருந்தோம். அதனால கூட போயிருக்கலாம் மேபி. ஸோ எர்த்திங் கரெக்டாக பண்ணணும். ஸ்டெபிளைசர் வால் மவுண்டிங் ப்ரொசீஜர். ட்ரில் ஹியர். ஸோ கொஞ்சம் ஒரு ட்ரில் மட்டும் எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டுட்டு மாட்டிட்டு இதிலேருந்து வர அவுட்புட் அவுட்புட் இந்த பக்கம் இப்படி வரும். 6 பின் இருக்கும். ப்ராசஸ் ஆகிட்டு அவுட்புட் முதல்ல இங்கே வரும். ஃபேனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணி எடுத்து ஏசியில் கொடுக்க வேண்டியது. ஸோ ரிமூவ் த கேப் டு கிவ் கனெக்ஷன் அப்படின்னா இது சும்மா ஒரு கேப். அவ்வளோதான். தேவைப்பட்டால் இது செவுத்தில் ஆணி அடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், வாரண்டி கைடு. V-Guard ஸ்டெபிளைசர் ஃபார் ஏர் கண்டிஷனர். E-Cart லாஜிஸ்டிக்ஸில் தான் வருது. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணாலுமே E-Cart மூலமாக தான் வருது. இல்லை வெயிட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பழசு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பழசு செம்ம வெயிட்டு. அப்பா பழசு செம்ம வெயிட்டு. மரம் வந்து 4ல் 1 பங்கு சைஸ் தான் அது இருக்கும். இது டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இருக்குது. ஆனால் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஓப்பன் பண்ணி கூட பார்த்துடலாம். நான் ஓப்பன் பண்ணால் ஹோலோகிராம் போய்டுன்னு நினைக்கிறேன். இங்கே ஹோலோகிராம் வச்சுருக்காங்க. வாரண்டி. அதில் பகுகளா உள்ளே எது பண்ணியிருக்காங்களா? வாரண்டியை பிரித்து எதோ எடுத்துருக்காங்களே. அவ்வளோதானே போச்சா? இல்லைன்னு நினைக்கிறேன். வாரண்டி சீல் தான், ஆனால் கட் ஆகலை. உள்ளே ஏதோ இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணி சரி ஓகே. ஒர்க் ஆகலைன்னா எடுத்து வீடியோ போடுறேன். ஒர்க் ஆச்சுன்னா அப்படியே விட்டுருலாம்.
இன்னும் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? உள்ளே ஓப்பன் பண்ணி வாரண்டி ஒரு பக்கம் இப்படி திறந்து இந்த வாரண்டி சீல் வந்து மடங்கி இருக்கு. சரி, என்னன்னு பார்த்துடலாம். வீடியோ லைவில் ரன் ஆகும்பொழுது அது ஓப்பன் பண்ணி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இது என்னன்னு பார்த்துடலாம். உள்ள 1.5 டன் ஏசி தான் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி தான் கொடுத்துருக்கு. 1.5 டன் ஏசி தான். இந்த மாதிரி இருந்தாலே அது ஏசிக்கு தான். ஸோ உள்ளே எதுக்கு ஒரு லைட்டாக ஹோலோகிராம் உடையாமல் ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். சுவிட்ச் எல்லாம் இருக்குது, போர்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் உள்ளே வந்து இந்த காப்பர் மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாம் ஹீட் ஆகி ஏதாவது ஆகிடும். 2 இயர்ஸ் வாரண்டினா 5.25 வருஷம் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ சரி, ஹோலோகிராம் ஷீல்டு ஓப்பன் ஆகாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது டெக்னாலஜி. இதோட ஓப்பன் பண்ணுவோம். இந்த ரிலே ஸ்விட்ச் எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். ரிலே ஸ்விட்ச் பார்க்க மறந்துட்டேன். மூணு ரிலே ஸ்விட்ச் இருக்குது பாருங்க. 1 2 3 3 ரிலே ஸ்விட்ச் இருக்குது. ஓகே, எல்லாமே ஒரிஜினல். ஸோ இவ்வளோ தூரம் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. பெங்களூர்லேருந்து வந்தது. பெங்களூர்லேருந்து பெர்ஃபெக்டாக சேஃபாக வந்திருக்கு பாருங்க. இல்லை தெர்மோக்கோல் வச்சா தாங்கும். ஓகே, டெஸ்டடு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி இல்லை வெயிட்டு 1/3 வெயிட் கூட இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பார்க்குற மிஷினில் வச்சு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இது பழசு. 5 கிலோ காமிக்குது. 4.95 கேஜி காமிக்குது. கிட்டத்தட்ட 5 கிலோ. இதையும் மேலே ஏற்றி வச்சோன்னு பாருங்க, 10 கிலோ ஆகணும்ல. இது தூக்கி வச்சோன்னா வேறு மாதிரி காமிக்குது. இது மட்டும் 1.8 ஆனா அந்த மாதிரி கூட காமிக்குமா? 2 வெயிட் வைக்கும்போது எப்படி இப்படி காமிக்குது? ஆமாம், இவ்வளோ தூரம் காலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெயிட் வைக்கும்பொழுது அடுத்தது மாநிலத்துக்கு வச்சுன்னா அது தனியாக காமிக்குது. இப்போ வச்சது 1.8 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, இது 1.8 வெயிட்டு, இது 5 கேஜி. இந்த வால் மவுண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்குன்னா வந்து இந்த பேப்பரே அப்படியே செவுத்தில் வச்சு அப்படியே பேப்பர்லேயே ட்ரில் பண்ணிடலாம். அதுக்கு 3 இயர் வாரண்டி. ஸோ இதில் பின்னாடி வச்சு பார்க்கலாம். ட்ரில் ஓகே, சேம் கிடையாது. ஸோ சைஸு வெயிட்டு எல்லாமே சின்னதாகிடுது. இந்த மாதிரி பேப்பரை வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும். அவர்கிட்ட கேமல் ட்ரில்லிங் மிஷின் ஏற்கனவே வந்து அன்பாக்சிங் வீடியோ இருக்கும். ஸோ விட்டு ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ட்ரில் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய இதுலேருந்து எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் பிளாக், ரெட்டு பிளாக்குக்கு மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி ப்ராப்பராக பண்ணணுன்னா கிரவுண்டிங்கும் இருக்கணும். ஸோ எர்த்து பின் வந்து உள்ள எதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் க்ரீனாக தான் இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீன் வந்து பாடியோட கனெக்ட் ஆகிருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். வந்துட்டு க்ரீன் தான் டிரான்ஸ்ஃபார்மரோட பாடியில் வந்துட்டு க்ரீன் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த இடத்துல போயிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு நட்டு போட்டிருக்காங்க. அதில் கொண்டு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து பாடியில் அந்த நட்டு வந்து க்ரீன் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீன் தான் எர்த்து. ஸோ ஒரு சிலர் வந்து லோக்கலில் செய்யும்போது வந்து பிளாக் எர்த்து யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுவாங்க. இருக்கிற வயர் பிளாக்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் வந்து ரெட்டை, பிளாக் வந்து எர்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எர்த்துனா க்ரீன் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஸோ கழட்டும் போதே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு. எர்த்து வந்து க்ரீன் தான் அதுலேயும். ஸோ அது மெட்டல் பாடி, செவுத்தில் கனெக்ட் பண்ணால் செவுத்து வழியாக கூட கிரவுண்ட் ஆகிடும். இது பிளாஸ்டிக் பாடியாக இருக்குது. ஸோ இந்த நட்ஸு மூலமாக கூட கனெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து பிவிசி அந்த மாதிரி, அது ஃபுல்லாக ஸ்டீல், இரும்பு. ஸோ நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, பிளாக் அண்ட் ரெட் இது உள்ளே விட்டு எடுக்கணும். உள்ளே விட்டு எடுத்து வெளியே எடுத்துட்டு இப்போ கனெக்ட் பண்ணணும். இது அப்படியே உள்ளே போய் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகும்போது மடங்காத மாதிரி கரெக்டாக வைக்கணும். பிளாக். ஓகே ஓகே, ஸ்க்ரூக்கு நேராக வச்சு டைட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ ரெட்டு. ஓகே, க்ரீன் வந்துட்டு கட் பண்ணி அப்படியே விட்டுடலாம். ஏன்னா வந்து இதில் ஒன்றும் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எர்த்து வந்து ஜஸ்ட் அந்த போரஸ் இதில் இடிச்சிட்டு தான் நிற்கிது. ஸோ அதனால் எர்த்துக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ அதனால் சும்மா டேப் அடித்து விட்ற வேண்டியது இதை. ஸோ இது வேறு வழியில் எர்த்து பண்ணுறதுக்கு நான் ஆப்ஷன் தேடலை. எர்த்து இல்லாமல் இருக்கட்டும். இது க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியது, உள்ளே வச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ தனியாக வந்து எர்த்துக்கு கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூவெல்லாம் பண்ண முடியாது, வேணும். ஸோ இப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம்னா வந்துட்டு இந்த ப்ளக்கு இது ஹோல்டு பண்ணிக்கும், அவ்வளோதான். ஸோ இது ப்ளக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொண்டு போய் மாட்டிடலாம். ட்ரில் பண்ணிவிட்டு மாட்ட வேண்டியது. இதுதான் ஆல்ரெடி மேலே இருந்த ஸ்க்ரூ. இது கரெக்டாகதான்னு பார்த்துட்டு இப்படி வச்சிடலாம். கரெக்டாக இருக்கு. ஸோ இது செட் ஆகுது. ஸோ இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ட்ரில் போட்டு ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரில் போடும்போது வந்து உட்டன் கலரில் இருக்கும். இது வந்து உட்டுக்காக போடுறது. வால் கலரில் ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் வந்து வாலுக்கு உண்டான பிட்டு. ஸோ கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல கொஞ்ச நேரம், அதனால் ட்ரில் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாற்றி போட்டோன்னே டக்குன்னு வேலை முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த இன்புட் கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து லைனில் ரெட்டு, எர்த்தில் வந்து க்ரீனு,
நியூட்ரலில் பிளாக் கொடுத்த உடனே வந்து ஆன் பண்ண உடனே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான்.